ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிலேருந்து வரும்போது அம்மா தான் ஆரத்தி எடுப்பாங்க. அது அம்மா இனிமேல் இருக்க மாட்டாங்கன்றதே நம்ப முடியல. ரொம்ப கான்ஷியஸாக இதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னை உடச்சிடாதுன்றது எனக்கு தெரியும். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் அம்மா பார்த்துட்டு பெங்களூரில் பார்த்துட்டு வரும்போது தான் நான் அரெஸ்ட் ஆகிறேன். வைரல் ஃபீவர் வந்து லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த ஸ்டேஜில் தான் நான் போய் பார்க்குறேன். இப்படி இருந்த அம்மா ரொம்ப உடஞ்சி போய் ஒல்லியா 10 நாளாக சாப்பிடல. லிக்விட் ஃபுட்டு த்ரூ செலைன் வழியாக போயிட்டுருக்கு. ஆள் சுருங்கிட்டாங்க. இந்த குண்டாஸ் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். ஜெயிலர் ரூமுக்கு போய் புழல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. குண்டாஸ் புக்கில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி ஜெயிலர் மட்டும் தான் கையெழுத்து போடுறேன். ஜெயிலருக்கு ஃபோன் வருது. ஒன்று நீங்கள் போடுங்க ஒரு நியூஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா தான். எனக்கு நல்லா தெரியுது அம்மா பற்றி யோசிச்சேன்னா நான் ஜெயிலை விட்டு வெளில போக மாட்டேன்னு எனக்கு தெரியுது. திராவிட ஆட்சி மாதிரி இந்தியாவில் எந்த ஆட்சியும் கிடையாது. ட்ரம்ப் ஆட்சியை விட சிறந்த ஆட்சின்ட்டு நான் பேசிகிட்டு இருந்தேனே நீங்கள் எங்கள் அம்மா கூட இருந்திருப்பாங்க இல்லையா? காரணம் என்னன்னா ஒன்ன வந்து சவுக்கால் அடிச்சாங்கல்ல, அவங்கள திருப்பி நீ சவுக்காலே அடிக்க. நான் என் பிள்ளைங்க நல்லா முன்னேறணும்னு நான் என் கணவர்கிட்ட வேண்டிக்கிறதா எவரெஸ்ட் மலை விட என் பையன் உயரமாக வரணும், என் பையனும் பொண்ணும். ஃபார் பெர்மிஷன் நான் சொல்கிறேன். உங்களோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இயல்பா. எனக்கும் குழந்தைங்கள, தங்கச்சிக்கும் குழந்தைங்கள. அதனால அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேருமே குழந்தைங்க. ஆமாம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் செஞ்சுட்டு இருந்த இந்த பணியை தொடர்ந்து நான் படுற கஷ்டத்தினால் அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட உங்கள் மேடையிலே பெருமையாக தானே பேசுனாங்க. அதனால் நான் செய்யக்கூடிய இந்த பணி குறித்து துணிச்சலாக நான் பேசுவது குறித்தும் எழுதுவது குறித்தும் என் தாய் பெருமைப்படுவார்கள். என் தாய் பெருமைப்படக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நான் முடங்கி படுப்பதை என் தாய் விரும்ப மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டு கடந்து போகிறேன். அம்மாவுக்கு செய்ய முடியாமல் போன விஷயம்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ இந்த விஷயத்தை நான் அம்மாவுக்கு பண்ணவே இல்லையே, ஏதோ இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு செய்யாமல் விட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்ச பிறகு எங்கள் அம்மா கூட இல்லை என்று தான் எனக்கு வருத்தம். அந்த திமுக தோல்வி அவங்க பார்க்கலையன்ட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் ஸ்டாலினே தோற்றுருந்தா எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட். கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளைன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டைலர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஒருக்கு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி அவரை பொறுத்த வரைக்கும். 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட். அப்ப அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கு அடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர் ராதன் பண்டிட். ஆமாம், அவரோட ஜோதிடர் அரசு பதவியெல்லாம் கொடுத்து பிரச்சனை தான் நினைக்கிறாங்க இல்லையா, அவர் தான். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. இவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார்ல, எனக்கே முன்னாடி தகவல் வந்துச்சு. ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு கூட, அவர் அடித்து சொல்லியிருக்கிறாரு விஜய் சிஎம் ஆவாருன்னு. அதை விஜய் நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வெளியே வந்து பேசுறதுக்கப்புறம் நம்ம ஊர் பகுத்தறிவு மண்ணு ஜோசியத்தை நம்பலாம் போலேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாரு. ஓகே, அது சரியோ தப்போ தெரில, அதை சொல்கிறேன். இப்போ அவர் என்ன பேசுனதுல சிஎம் அவருக்கு சாதாரண பதவிங்க அப்படின்ட்டாரு. அடுத்து என்ன பிஎம், அதுக்கு என்ன வேர்ல்டு லீடர்னு பேசுறது இருக்குல்ல, அடுத்த பிஎம்மாவே இவர் ஆயிடுவாருலாம் ஒரு டாக் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. இது இது ஃபர்ஸ்ட் அதை பேசுங்க, அடுத்த கேள்வி தான் வர்றேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் இந்த தந்தியில் ராசி பலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு வேலை கைகூடும், ஆமாம், வரன் அமையும், திருமணம் கைகூடும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இவரோட அரசு வேலை 2 நாளில் பறிப்போன்றது ஒரு கணிச்சார் அவரு. அது எளிமையாக கேட்குற விஷயம். ஒரு கதை சொல்கிறேன். கலைஞர் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு ஜோசியர் சீட்டு கேட்டிருக்காரு. அப்படியா, என்ன சொல்லுதுவோம் ராசி என்ன சொல்லுது, சீட்டு தருவேன்னு சொல்லுதா தரமாட்டேன்னு சொல்லுதா? எனக்கு என் ராசிப்படி நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்துருவீங்க ஐயா, நான் ஜெயிச்சிருவேன்னு தான் சொல்லுது. உனக்கு சீட்டு கிடையாது போனேன்னு சொல்லிருக்காரு. அமைதிப்பட படத்தில் கூட இப்படி ஒரு சீன் வரும். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற கேள்வி கரெக்டு தான். சிம்பிள். ஓகே, இது மாதிரி ஒரு ஆட்சியாளருக்கு உங்கள் ஜெயலலிதா நிரந்தர முதல்வர்னு சொல்லியா, கலைஞர் ஜெயிப்பாருன்னு சொன்னது இல்லையா, ராஜீவ்காந்தி பிரதமர்னு 91 சொன்ன ஜோதிடர்களே எனக்கு தெரியும். 91 ஜனவரியில் சொன்ன ஜோதிடர்கள். அதனால இதை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. விஜய்க்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கொள்ள. இதோட கனெக்ட் பண்ணி இந்த விச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவரே சொல்றாரு, ஒரு டேர்ம் கிரியேட் ஆயிருக்கு. அவங்களும் அதிகமாக அடுத்தது எங்கால் பிஎம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம், எல்லாம் ஆன்லைனில் உட்காந்துட்டு ஏதாவது பேசி அதை வச்சு ஆட்சி பிடிச்சவங்கன்றோம்.
நம்ம தொடர்ந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பார்க்குறோம், விர்ச்சுவல் அபியூசஸை பார்க்குறோம், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த இணையதளத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்து ஏற்பட்ட அந்த பெரிய சேஞ்ச் இருக்குல்ல, அதில் பாசிட்டிவான நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பாசிட்டிவாக விஷயம் பேசுகிறீங்க, நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பாசிட்டிவாக ஒன்று சொல்லும்போது ஏற்றுக்கிறீங்க, நெகட்டிவாக சொன்னால் அக்செப்ட் பண்ணுங்கிற அந்த அக்செப்டன்ஸும் இல்லாத இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கண்ணியமாக சமூக வலைத்தளங்களில் எழுதுவதையும் பேசுவதையும் திரு விஜய் அவர்கள் மிக கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்த என்னென்னா, நீங்கள் முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தீங்க, இதே பிஹேவியர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட யாருமே இதை ஒரு பெருசாக எடுத்துகிட்டு இருக்க போகிறதில்லை. இன்னொன்று, அஜித் விஜய் ரசிகர்களின் சண்டை உலக பிரசித்தி பெற்றது. ஆமாம், சினிமா ரசிகர்களாக இருக்கும்போது அவங்க ஆரம்பித்த பழக்கத்தோடே ஆரம்பித்தது. அன்னைக்கு இதை யாரும் பெருசுபடுத்தலை. இன்னைக்கு நீங்கள் தமிழக மக்களின் தலைவர், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. தாவேக்கக்கூடிய தோளில் போட்டுக்கிட்டு ஒருத்தன் தும்முனா கூட தாவேக்காரன் தும்முனான்ட்டு நியூஸ் போடப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களோட உரையாடும் போது சொன்னேன், அத்தனை கட்சிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இவர்களின் நடத்தை உங்களின் ஆட்சியையும் பாதிக்கும் என்பதை விஜய் அவர்களால் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. மற்ற நிர்வாகிகள் எதுக்கு இருக்கீங்க? ஆதவ் இருக்காரு, புஷி இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கடுமையாக கண்டிக்கணும். அண்ட் ரொம்ப அப்யூசிவாக பண்ணாங்கன்னா காவல்துறையை வச்சு நீங்கள் கடுமையாக 4 நடவடிக்கை எடுங்க. 4 பேரை தூக்கியுள்ள வச்சா சரியாயிடும். க்ளீன் அடங்கிடுவாங்க. நீங்கள் சின்ன பசங்க அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு நான் அனானிமஸ் ஹேண்டில் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாதுன்ட்டு அசிங்கமாக திட்டுறது, புடிச்சு தூக்கிட்டு போய் 2 நாள் ரிமாண்டுக்கு வச்சாங்கன்னா போதும். ஜெயிலில் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேணாம்ப்பா சோசியல் மீடியா ஸ்மார்ட் ஃபோனே வேணாம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ட்டு. அதனால் அதை ஃபேமாக இருக்கணும்ன்ட்டு இவருக்கு தான் கெட்ட பேர். ஓகே ஓகே பாருப்பா, அதுவும் இந்த திமுககாரங்களாம் பாரு, நான் எங்களை விட அசிங்கமாக பேசுகிறேன் அவங்க அப்படின்ட்டு அது அந்த விமர்சனம் வரும். அதை தவிர்க்கணும் திரு விஜய் அவர்கள். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பற்றி பேசணும். ரொம்ப நல்ல நேர்காணல். பர்சனலாக உங்களை ஒரு செக்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிலேருந்து வரும்போது அம்மா தான் அறுத்து எடுப்பாங்க. அம்மா இனிமேல் இருக்க மாட்டாங்கன்றதே நம்ப முடியல. ஃப்ரெண்டு வந்து ப்ரெசண்டில் இருக்க வர வரைக்கும் அம்மாவோட தாட்ஸை வர விடாத ரிலேட்டட் டிப்ரெஷன் அப்படின்றதுனால கான்ஷியஸாக அடக்கி வச்சுருங்க. வந்து இங்கே இருக்க மாட்டாங்கன்றதை பிலீவே பண்ண முடியல. உங்கள் அம்மாவை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். அதான் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த நிகழ்ச்சியிலே தான் முதல்ல ரொம்ப இயல்பாக அமைஞ்சிச்சு விஷன். அது அவங்ககிட்ட வந்து வரும்போது விஷன் இந்த மாதிரி நான் அப்போ தான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு அம்மா பர்த்டே, முதல் நாள் சொன்னேன்னா மறுநாள் சொன்னேன்னு தெரில, அம்மா பர்த்டே அப்படின்னு கூட்டுவாங்க அப்படின்ட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப திட்டமிடாமல் ரிஹர்சலும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. கேஷுவலாக சொல்கிற விஷயம் இந்த மாதிரி, நீ வாயை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டீங்க நீங்கள். அங்கே எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை, டக்குன்னு கூப்பிட்டு வச்சோம். அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் மைக்கெல்லாம் கொடுப்பீங்கன்னா அவங்களுக்கும் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இது தெரியாது, இங்கே வந்து இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றது தெரியாது. மனசுலேருந்து பேசுனாங்க இங்கே இன்னைக்கு இந்த கலாட்டா சேனலில் தான். மனசுலேருந்து அது என்ன தோணுச்சோ பேசுனாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க தான் அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்க. எனக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த வீடியோவில் அன்றைக்கி நம்ம வீடியோலையும் சரி பர்சனலாக பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ரகிளிங் காலகட்டங்கள்லாம் அவங்க எப்படி துணையாக இருந்திருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை இது வரைக்கும். அந்த கணம் இருக்குல்ல, அது நம்முடன் இத்தனை வருஷம் கூட இருந்தவங்க, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூட இருந்தவங்க இல்லை இனி அப்படிங்கிற அந்த கணத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறத யோசிக்கும் போது எனக்கு யோசிக்கவே முடியல. எப்படி அந்த கணத்தை கடந்தீங்க? ஆக்சுவலாக ரொம்ப கான்ஷியஸாக இதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னை உடச்சிடாதுன்றது எனக்கு தெரியும். புரியுது. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் அம்மா பார்த்துட்டு பெங்களூரில் பார்த்துட்டு வரும்போது தான் நான் அரெஸ்ட் ஆகிறேன். வைரல் ஃபீவர் வந்து லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த ஸ்டேஜில் தான் நான் போய் பார்க்குறேன். இப்படி இருந்து அம்மா ரொம்ப உடஞ்சி போய் ஒல்லியா 10 நாளாக சாப்பிடல, லிக்விட் ஃபுட்டு த்ரூ செலைன் வழியாக போயிட்டுருக்கு, ஆள் சுருங்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவாது அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் தெரில. எனக்கு நான் போனோடனே இந்த மூக்கில் ஆக்சிஜன் டியூப் வச்சுருக்காங்க. நான் பார்த்த உடனே தொடுறேன் கண்ணத்தை. நீ ஏன்ப்பா இங்கே வந்த? அதான் சுஜாதா இருக்காங்க, சசி இருக்காங்க, பார்த்துக்கோங்க, நீ போப்பா, அவங்க 2 பேரும் பார்த்துக்குறாங்கப்பா, என் உயிரை காப்பாற்றிடுவாங்கப்பா, நீ போப்பா அப்படின்றாங்க. அப்போவே எனக்கு மனசு சஞ்சலம் இருந்துச்சு. ஆனால் என் உள்ளுக்குள்ளே சிச்சி தேடிடுவாங்க. அப்புறம் அந்த வைரஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என் மனசுக்குள்ளே சிச்சி அப்படிலாம் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, வந்துடுவாங்க, ரெக்கவரி ஆகிடுங்க, வீக்காக இருக்கும் உடம்பு, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்தில் சரி பண்ணிடலாம்,
சூப்பு கப்பு கொடுத்து அப்படின்ட்டே நான் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த குண்டாஸ் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். ஜெயிலர் ரூமுக்கு போய் புழல் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. குண்டாஸ் புக்கில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி ஜெயிலர் மட்டும் தான் கையெழுத்து போடுறேன். ஜெயிலருக்கு ஃபோன் வருது. உடனே நீங்கள் போடுங்க ஒரு நியூஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அம்மா தான் தெரிஞ்சிச்சு. ஓ. அப்படி கடன்ட்டு எனக்கு தண்ணி வருது. ஜெயிலர் பொய் சொல்ல மாட்டார், ஜெயிலர் தப்பாக சொல்லுவாரா, இதுக்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மனசு நம்ப மறுக்குது, தள்ளி விடுது. அது இல்லை இல்லை இருக்காது அப்படின்ட்டு. இல்லை அப்புறம் போட்டுக்குங்க சங்கர் கையெழுத்து, ஏன்னா இவ்வளோ புக்கு அது நிறைய போடணும், அப்புறம் போட்டுக்குங்க சங்கர் கையெழுத்து அப்படின்றாரு. நான் இல்லை சார் போட்டுறேன்னொன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி ஓடிட்டு இருக்கு. இல்லை அம்மா இறந்துட்டாங்க தான் போல இருக்கு அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்துச்சு, ரிசல்ட் வரல. அதனால வேகமாக பரோலுக்கு அவங்கள அப்ளை பண்ணிட்டு என்ன எதுவும் தொல்லை பண்ணல. ஒரு லெட்டரில் இதில் மட்டும் கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டேன். கடகடன் வேகமாக வேலை நடக்குது. அப்புறம் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே அம்மா இல்லை அப்படின்றது எனக்கு வந்து உரைக்குது. அப்புறம் பரோல் முடிச்சுட்டு கிரிமேஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பி பிரிசனுக்கு வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியுது, அம்மா பற்றி யோசிச்சேன்னா நான் ஜெயிலை விட்டு வெளில போக மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ஓஹோ. அது யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என் உடம்பு போயிடும், நான் தேர மாட்டேன், என் நம்பிக்கை உடஞ்சிரும். அதாவது விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த சண்டை, யாருக்காக சண்டை, என்ன அடைஞ்சிட்டேன், திமுக ஆட்சியை வீழ்த்துறதுனால எனக்கு என்ன, இப்போ எங்கள் அம்மா வருவாங்களா, அப்போ எதுக்கு, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ்? நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி தான் அதை நோக்கி தான் போகும். கூட இருந்தால் பார்த்துருந்துருக்கலாம், இந்த பிரச்சனை பார்த்துருந்துருக்கலாம். நான் ஏன் சண்டை போட்டேன், எல்லாரும் மாதிரி ஏன் ஒழுங்கா இல்லை, நான் ஒழுங்கானா இந்த சென்ஸ் சண்டை போடாமல் நான் பாட்டு 7 இருந்திருக்கலாமே, எங்கள் அம்மா கூட இருந்திருக்குமே, அப்படி தான் போகும் தாட்டு. கரெக்ட் கரெக்ட். அப்போ நான் பண்ணுற காரியத்துக்கு என்ன அர்த்தம்? அதனால கான்ஷியஸாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை யோசிச்சோன்னா இது இப்படி தான் போகுது. ஓகே ஓகே. தயார் பண்ணாமல் இருந்திருக்கலாம். திராவிட ஆட்சி மாதிரி இந்தியாவில் எந்த ஆட்சியும் கிடையாது, ட்ரம்ப் ஆட்சியை விட சிறந்த ஆட்சின்ட்டு நான் பேசிகிட்டு இருந்தேனே, நீங்கள் எங்கள் அம்மா கூட இருந்திருப்பாங்க இல்லையா, தங்கமாக வச்சுருந்துருப்பேன் அம்மாவை இல்லையா, கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க. அது அம்மா இறந்ததுக்கு காரணம் என்னோட ஆப்சன்ஸு. ஜெயிலில் இருந்தேன்னா அம்மாவுக்கு ஜெயிலில் இருக்கேன்றது தெரியும், அதனால ஷில் ஃபீல் சேஃப். 60 நாள் நான் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கும்போது பேசலை. ஸோ அம்மாவுக்கு எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்றதே தெரியல. அம்மாவுக்கு ஃபேஸ் டைம்லாம் கிடையாது, அதனால நான் ஃபோனே பண்ணுறதில்ல. ஸோ அப்போது நம்ம சண்டை போடாமல் இருந்திருந்தால் நம்ம ஏன் போலீஸ் நம்மளை தேட போகுது, வீட்டை ஏன் உடைக்க போகிறாங்க, வீட்டில் ஏன் சாக்கடை ஊற்ற போகிறாங்க. நான் அமைதியாக இந்த திமுக பேரோலில் இருக்க யூடியூப் சேனல் மாதிரி நான் நடத்திக்கிட்டு எதிர்கட்சிகளை திட்டிகிட்டு இருந்தேன்னா அம்மா இருந்திருப்பாங்களே, அப்படி தான் யோசனை போகும். பொதுவாகவே ஆம்பளை பிள்ளைங்க வந்து எப்போவுமே அம்மா பிள்ளைகளாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் திருமணம் ஒன்று வரும், நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும், அப்படி வந்து அதுக்கப்புறம் போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம்னு போயிடும், அம்மாவோட தொடர்புகள் இருக்கும். பட் ஃபார் பெர்மிஷன் நான் சொல்கிறேன், உங்களோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இயல்பா. எனக்கும் குழந்தைங்கள, தங்கச்சிக்கும் குழந்தைங்கள, அதனால அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேருமே குழந்தைங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபீல் ஃப்ரீ. ஆமாம் ஆமாம். இப்போ நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, திருமணமாகும், பேர குழந்தை வந்துடும், நம்ம அந்த ஃபேமிலியோட அப்படியே அட்டாச் ஆகிட்டு போயிடுவோம். அம்மா ஒரு கட்டத்தில் நின்றுவாங்க. ஆமாம் ஆமாம். எப்போயாவது ஒரு தீபாவளி பொங்கலுக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா, மதர்ஸ் டே, மதர்ஸ் டேக்கு தான் அம்மா ஞாபகம் வரும் நமக்கு. அப்படி போய் எங்களுக்கு அந்த சிக்கல் இல்லைல்ல. அதெல்லாம் என்ன கேட்க வந்தேன்னா, ஸோ உங்களோட அந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் தனியாக இருந்ததுக்கு காரணமாக உங்கள் அம்மா அவங்க கூடயே இருந்தாங்க. அன்னைக்கு எங்கிட்ட பர்சனல் அவங்க அதான் பேசிட்டு இருந்தாங்க, உங்க கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லா காலகட்டத்திலும் உங்களோட இருந்தாங்க. இப்போ சரி, அது அந்த கணத்தை யோசிக்கல, பட் அந்த ஆப்சன்ஸ் இருக்குல்ல, இல்லை அந்த ப்ரெசன்ஸ் இருக்குங்கள, அது ஒரு ஏக்கம் தான் இல்லையா, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க கடக்கிறது? நான் சொல்கிறேன், அவாய்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அம்மாவுக்கு ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நான் யூடியூப் ஆன் பண்ண உடனே அம்மாவோட லாகின்ல அம்மா ஃபோட்டோ வரும், அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். ஐ எம் அவாய்டிங். கிச்சனுக்கு போனால் அம்மா ஞாபகம் வருது, அம்மா ரூமுக்கு போனால் அம்மா ஞாபகம் வருது. அது என்னை ஆக்கிரமிச்சு என்னை உடச்சிடக்கூடாதுன்றதுல கான்ஷியஸாக இருக்கேன் நான். ஏன்னா நான் எவ்வளோ அட்டாச்சுன்றது எனக்கு தெரியும், அம்மா எனக்கு எவ்வளோ ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். அதை உட்காந்தேன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கணும். விஷன் தொடர்ந்து இந்த பணியை செய்வது தான் நான் என் தாய்க்கு செலுத்தும் மிகச்சிறந்த அஞ்சலி என்பது என்று நான் புரிந்து கொள்கிறேன், என்னை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன்.
அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருந்த பணி, இந்த பணியை தொடர்ந்து நான் படுற கஷ்டத்தினால அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட உங்க மேடையிலே பெருமையா தானே பேசுனாங்க. ஆமா, அதனால ஆமா. நான் செய்யக்கூடிய இந்த பணி குறித்து துணிச்சலாக நான் பேசுவது குறித்தும், எழுதுவது குறித்தும் என் தாய் பெருமைப்படுவார்கள். என் தாய் பெருமைப்படக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நான் முடங்கி படுப்பதை என் தாய் விரும்ப மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டு கடந்து போகிறேன். இந்த பணியை தொடர்ந்து செய்வது தான் அம்மாவுக்கு செய்யக்கூடிய அஞ்சலின்னு ஆமா. சொன்னீங்க இல்லையா? அம்மாவுக்கு செய்ய முடியாம போன விஷயம்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ! இந்த விஷயத்த நான் அம்மாவுக்கு பண்ணவே இல்லையே. ஏதோ இந்த விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் செய்யாம விட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த திமுக ஆட்சி ஒழிஞ்ச பிறகு எங்க அம்மா கூட இல்லை என்றுதான் எனக்கு வருத்தம். இனிமேல் எனக்கு கஷ்டம் இருக்காது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ திமுக மாதிரி கொடூர அரசு உலகில் எங்கும் இருக்க முடியாது. இப்போ நல்லா இருக்கும்போது எங்கள் அம்மாவை கூட வச்சுக்கலேன்னு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. வேறு எதுவும் வந்து திருமணம், பேர குழந்தைங்க இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர்களும் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இன்னும் கை குழந்தை தான். உங்கள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பேசும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் ஒரு குழந்தையாக தான் என்ன பார்த்துருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, தோத்துருச்சு. கடைசி வரைக்கும் எப்பா திமுக ஜெயிச்சிருமாப்பா, உங்களுக்கு பயம். திமுக ஜெயிச்சுமா, ஜெயிக்காதுமா, கவலைப்படாதம்மா அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னா திருப்பி கஷ்டப்பட போகிறான். அந்த திமுகவோட தோல்வி அவங்க பார்க்கலையன்ட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் ஸ்டாலினே தோத்துருந்தா எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதை அவங்க பார்க்கலையன்றதான் எனக்கு வருத்தம். இனிமேல் எனக்கு கஷ்டம் இருக்காது. இந்த பழைய கேசஸ் இருக்கு அஃப்கோர்ஸ், பட் எனக்கு கஷ்டம் இருக்காது. இந்த பழைய கஷ்டம்லாம் பட மாட்டேன். எனக்கு தேடி போலீஸ் வராது, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், அம்மா மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு எங்கள் அம்மா கூடவே இருக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்றது தான் இருக்க வேண்டிய நேரத்தில். இருக்க வேண்டிய நேரத்தில் இதுதான் நேரம். இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லீகலாக எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு சந்தோஷமா வச்சுட்டு இருந்திருப்பேன் அம்மாவை. இப்போ மிஸ் ஆயிட்டாங்களேன்றதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா கடைசி வரைக்கும் கஷ்டம். அம்மா இறக்குற வரைக்கும் கஷ்டம். போலீஸ் தொலை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் இருந்தாங்க. இனி ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு கூட வச்சுக்க முடியல அப்படின்னு தான். அடுத்த வீடியோ சவுக்க வந்து நான் தான் வந்து என் பையன் செலக்ட் பண்ணி சொன்னேன். காரணம் என்னன்னா, ஒன்ன வந்து சவுக்கால் அடிச்சாங்கல்ல, அவங்கள திருப்பி நீ சவுக்காரே அடிக்க, இதை வைய நீ முன்னேறுவ பாரு எவ்வளவு தூரம். நான் என் பிள்ளைங்க நல்லா முன்னேறணும்னு நான் என் கணவர்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் எவரெஸ்ட் மலை விட என் பையங்க உயரமா வரணும், என் பையனும் பொண்ணும். அதுதான் சொன்னாங்க, சவுக்குன்னு பேர் வச்சதுக்கு காரணம் நான் தான். அவன் சவுக்கால் அடிச்சாங்கல்ல, சவுக்குன்னு பேர் வையான்ட்டு. இப்போ உங்க பேரு சங்கருங்கிறதே எல்லாரும் மறந்துட்டோம் இல்லையா? சவுக்குங்கிறதா எல்லாருமே சொல்றோம். அந்த பேரும் ஆபிஷ் அம்மா அப்பா தான் நமக்கு பேர் வைப்பாங்க. புனை பெயரை வெளியே வைப்பாங்க இல்ல, எங்கேயாச்சும் கிடைக்கும். அம்மாவே அதையும் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோவை அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. அண்டு பிளாக் எழுதும்போது நேம்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தேன். இதே பேரே வைப்பா, பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் வேற ஒரு வழக்கறிஞரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணுறாங்க, இதே வைப்பா நல்லா இருக்குது அப்படி போயிட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பேர்லாம் கூட உங்களுக்கு தெரியாது. சரி சொல்கிறாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே இந்த சவுக்குன்னு நான் அந்த வெப்சைட் நடத்திட்டேன், சவுக்கு டாட் நெட்னு. அதுலேருந்து தொடங்கியது. ஓகே ஓகே. கலாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. என்ன அடிச்சிட்டு போறாரு அவரு? சார், உங்க சவுக்கு உங்க கையிலே தர்றோம். சவுக்கிடம் சவுக்கு கொடுத்திருக்கிறோம். சில விஷயத்த நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா மென்மையா மாத்திட முடியும். எல்லா விஷயத்துலையும் அந்த அணுகுமுறை எடுபடாது. சவுக்கால் அடிச்சு சொல்ல வேண்டிய விஷயத்த சவுக்கால் அடிச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. நான் இட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயத்த மாற்றணும். தட் மீன்ஸ் சவுக்கால் அடிச்சு மாற்றணும்னா இந்த விஷயத்தை தான் மாற்றணும்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரக் இஷ்யூ. ஓகே ஓகே. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயமா பார்க்குறேன். நான் இத்தனை முறை சிறை சென்றதை விட இந்த கடைசி முறை சிறை சென்றது எனக்கு ஒரு கடுமையான பாதிப்பை உண்டாக்கியது. நான் ஒரு 30 வயது வரைக்கும் ட்ரக்குன்னா கஞ்சாவை தவிர ட்ரக்கு தெரியாது எனக்கு. அண்ட் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸு, கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் கோவா, மும்பை, இங்கே நம்ம ஊரில் கிடையாது. விஷன் நான் இந்த முறை சிறைக்கு போன போது படித்து வேலையில் இருந்த இளைஞர்கள் போதை மருந்து கடத்தல் வழக்குகள் ஏராளமான பேரை பார்த்தேன். சிறைக்குள்ள நான் இருந்த பிளாக்ல மட்டும் ஒரு 20 பேர். ஒவ்வொருத்தனும் படித்த பசங்க. ஒவ்வொருத்தரும் என்ன டிகிரின்னு கேட்டால் மெடிக்கல்லையே ஒரு டிவிஷனு, அலைடு மெடிக்கல், அதில் ஒரு டிவிஷனு. இன்னொருத்தன் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். இன்னொருத்தன் இது அவங்களோட தந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள். என்னடா எப்படா மாட்டேன் அப்படியே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். அண்ணே மெத்துனா இதுன்னா இப்படின்னுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவன் ப்ரொஃபஷனில் அது சம்மந்தமாக புரியுது அவனுக்கு தெரியுது. இன்னொருத்தன்ட்டு டேய் நீ ஐடி கம்பெனியில் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு பெரிய நிறுவனம்,
ஆனால் இல்லைண்ணா நான் கைமாற்றி விட்டேன்னா அதுக்கு போயிட்டு கைமாத்தினாலும் அஃபென்ஸ்ரா அதுக்கு போய் என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. அடிச்சா கூட இவ்வளோ அஃபென்ஸ் இல்லை, கைமாத்தது பெரிய அஃபென்ஸ். இன்னொருத்தன் டெம்பரவரியாக ஒரு மத்திய அரசு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தவன் 3வது முறையாக வருகிறான். அடிக்ட். என் அடிக்ட் என்னன்னு கேட்கும்போது விசாரிக்கும் போது பார்த்தா சப்ளை வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று இந்த சம் டைப் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக்ஸு சிங்கிள் யூஸ் இஸ் எனஃப் டு மேக் யூ அன் அடிக்ட். ஓகே இப்போ ஓகே நீங்கள் லிக்கர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதமாவது நீங்கள் அடிக்கடி வாரத்துக்கு 4 வாட்டி குடிச்சா தான் உங்களுக்கு அந்த கிரேவிங் வரும். ஓகே. சிங்கிள் யூஸ் இஸ் எனஃப் டு மேக் யூ அன் அடிக்ட். ஒரு வாட்டி அடிச்சா அடிக்ட் ஆயிடுது. என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இந்த யூசர் பிகம்ஸ் டீலர். ஓகே. இது எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுது, இந்த 10,000 ரூபாய் எனக்கு சம்பாதிக்க வழி இல்லைன்றதுக்காக நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்து என்னோட யூசேஜுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இந்த சப்ளைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு விஷன். இன்னும் டீட்டெயிலாக நான் பின்னாடி பேசுகிறேன். வெளிநாட்டு சதி இருக்கிறது. ஓகே ஓகே. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உழைக்கும் இளைஞர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான சர்வதேச சதி இருக்கு. ஓகே. உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸில் என்ன ஆகும்? நீங்கள் இப்போ சீனாவில் பார்த்துருப்பீர்கள், கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அவர்கள் செயல்படுத்தினார்கள். இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் 50 வயசு 55 வயசு. அதிக குழந்தை பெற்றுக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நமது அண்டை மாநில முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைகள் தான் 18 வயது 20 வயதில் உழைப்பாளிகளாக அறிவுத்திறன் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் போதைக்கு அடிமையானால் என்ன ஆகும்? நீங்க ஃபீல்டுக்கு வந்தப்ப இருந்ததை விட இன்னைக்கு புழக்கம் அதிகமா இருக்கா? என்ன காரணம் என்றால் நமது விரிந்து பறந்த கடல் இல்லை, இங்கே தான் டீலிங்கே நடக்குது. இது ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணி தமிழக முதல்வர் கையாள வேண்டிய ஒரு விவகாரம். அந்த ட்ரக்கு கட்டுப்படுத்தாமல் விட்டோன்னா ஒர்க்கு பொட்டன்ஷியலே இல்லாமல் போயிடுங்க. ஒர்க் ஃபோர்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். எக்கானமி என்ன ஆகும்? நொடிச்சிடும். எந்த கவர்மெண்ட் தான் நீங்கள் அரசு நடத்த முடியாது. வேலை செய்ய ஆள் இல்லைன்னா பக்கத்து இப்போவே உடல் உழைப்பில் வட இந்தியனை தவிர எவனும் இங்கே இல்லை. நம்மளால சமட்டி தூக்குறது இல்லை, ஹோட்டலில் வேலை செய்ய மாட்டேங்கிறான், முடி வெட்ட மாட்டேங்கிறான். அப்போ இந்த அறிவுசார் வேலைக்கும் ஆட்கள் இல்லாமல் போய்விட்டால் என்னதான் ரெவன்யூ நமக்கு? இதைத்தான் சவுக்கு எடுத்து அடிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. யாரை சவுக்கால் அடித்து சரி பண்ணணும்னா இந்த ட்ரக் சிஸ்டத்தையே சவுக்கால் அடித்து சரி பண்ணிட்டு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. நல்ல இருந்துச்சு. ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பிரசன்ஸ் சி ஜோசப் விஜய் ஒரு பேரே வரலாறு. ஸ்பெஷல் டைட்டில் ஸ்பான்சர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. A special birthday celebration. Powered by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். பூர்விகா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக் அண்ட் அப்ளையன்ஸ் ஆம்னி சேனல் ரீட்டெய்லர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு.